அனைவருக்கும் வானவிலின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மார்னிங் ரைஸ். மார்னிங் ரைஸா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்பயும் வீட்டில் இருக்கிற பழைய சாதம் தான். பழைய சாதத்தில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய சாதம்னா என்னங்க? நல்லா குக் பண்ண ரைஸை ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சிடணும். காலையில் அதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா அந்த ரைஸும் அந்த தண்ணியும் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல செமி சாலிடில் இருக்கும். அதுதான் பழைய சாதம். அந்த ஒரு நைட்டு நம்ம அந்த சாதத்தை ஊற வைக்கிறோம்ல, அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா? கேரட்டில் இந்த விட்டமின் இருக்குது, காய்கறியில் இந்த விட்டமின் இருக்குதுன்னு எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சாப்பிட்ற காய்கறியில் உள்ள விட்டமின்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட இந்த பழைய சாதத்தில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதில் எவ்வளோ எதிர்ப்பு சக்தி தருதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பழைய சாதத்தில் தான் பார்த்திங்கன்னா B6 B12 அப்படிங்கிற சத்து அதிகமாக இருக்குதாம்மா. அது போக நம்மளோட அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ரைஸை ஊற வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டைமில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியா அதில் உருவாகுதான். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பாதையை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா பெரும் உதவி பண்ணுது. நம்ம பெரியவங்க எப்பயுமே இந்த பழைய சாதத்தை தான் சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அந்த பழைய சாதம் சாப்பிடும் போது வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவாங்களாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது எதிர்ப்பு சக்தியை தூண்டுதான் வெங்காயம். அதனால சளி காய்ச்சல் எதுவும் வராமல் இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரம் பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, ஊறுகாய் அதுதான் வச்சு சாப்பிடுவாங்க. அதை வச்சு சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக அவங்களுக்கு எனர்ஜி இருந்து வேலை பார்க்குறனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி உணவு கிடைக்கிது. அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் திரும்ப அவங்க குக் பண்ணி நைட்டு சாப்பிடுவாங்க. குக் பண்ணுற வரைக்கும் பசி இல்லாமல் இருக்குதுன்னா அதுக்கு இந்த பழைய சாதம் ஒரு பெரிய எனர்ஜியாக தான் இருக்குதுங்க. அவங்க இன்றைக்கி இப்படி உழைக்கிறனால தான் நம்மளும் நம்ம ஜென்ரேஷனும் இன்றைக்கி டெய்லி ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த பழைய சாதம் பார்த்திங்கன்னா இப்போ ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கே வந்துருச்சுங்க. ஒரு பழைய சாதத்தில் 2 பிக்கிள், 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் வச்சு அதுவே 50 ரூபான்னு விற்கிறாங்க. வெளிநாட்டில் அமெரிக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ரைஸ்ன்னு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்களாம். $3, அதாவது நம்மளோட மதிப்பில் 200 ரூபா கிட்ட வருது. நம்மளோட பழைய சாதத்தோட அருமை நம்மளுக்கு லேட்டாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அமெரிக்காவில் இதை வச்சு ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்களாமா. இந்த பழைய சாதத்தை டெய்லி காலையில் அவங்க ஒரு சிற்றுண்டியாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இருந்திருக்கு, உடல் எடையும் குறைகிறதாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு அதிக சக்தி கொடுத்து அந்த நாள் முழுவதும் சோர்வின்றி வச்சிருந்துருக்கு. அதுபோல் அல்சர் இருக்கிறவங்க இந்த சாதத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் முற்றிலுமாக ஃபுல்லாக குணமடைஞ்சிருக்காமா. முக்கியமாக இதில் ஒரு நல்ல இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால எந்த நோயும் நம்மளை அணுகாதுன்னு அமெரிக்காவில் ஆராய்ச்சியோட முடிவாக இதை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் சாப்பிட்ற பர்கர், பீஸா எல்லாம் இப்போ நம்ம பக்கம் நல்ல ஒரு மோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சாதத்துக்கு மாறிட்டாங்க. எந்த உணவாக இருந்தாலும் அதோட நன்மையை நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.